லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை பார்க்க வர போறேன். அப்படியே நம்ம ஆபீஸ்க்கு வந்து உங்களை எல்லாம் பார்க்கலான்னு நினைச்சேன். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவ்வளவுதானா? நீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆபீஸ்க்கு வரணும்னு அவசியமே இல்ல அத்தை. நீங்க உங்க இஷ்டப்படி எப்ப வேணும்னாலும் ஆபீஸ்க்கு வரலாம் அத்தை. மாம் ஆபீஸ்க்கு வராங்க. சரிம்மா. குடு. மாம், எதுக்கு திடீர்னு ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்றீங்க? இது நீங்க என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. நீங்க அங்க வர வேண்டிய காரணம் என்ன மாம்? அங்கயா? என்னடா சொல்ற? நீங்க ஆபீஸ்ல தானே இருக்கீங்க? மாம், ஆமா மாம், ஆபீஸ்ல தான் இருக்கேன். அப்போ இங்க வர வேண்டிய காரணம் என்னன்னு தானே கேட்கணும். சாரி மாம், கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன். இப்போ நீங்க எதுக்கு ஆபீஸ் வரீங்க? நீ இப்படி சொல்ல வேண்டாம். நான் விஷயத்தை உன்கிட்ட சொல்லல. அதுக்கு தான் ஸ்வேதா கிட்ட சொன்னேன். மாம், இதுவரைக்கும் நீங்க என்ன ரீசன்னு சொல்லவே இல்லையே மாம். டேய், நான் வந்தேனா காரணம் இல்லாம வருவேனா? வந்து சொல்றேன். சரி, எப்போ ஆபீஸ் வரீங்க மாம்? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரி மாம், ஓகே மாம். இவன் ஏன் இவ்ளோ பதட்டப்படுறான்? மாம் இன்னும் 10 நிமிஷத்துல ஆபீஸ்க்கு வந்துருவாங்களா? சரி வா போலாம். எங்க? எங்கயா? ஆபீஸ்க்கு தான். நான் ஆபீஸ்க்கெல்லாம் வரலப்பா. ஏன் வரல? மாம் வேற ஆபீஸ்க்கு வராங்க. நீ வந்தே ஆகணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன திட்டி நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் ஆபீஸ்க்கு வர சொல்றீங்க? அப்ப அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பலாம். நான் வரல. ஏய், ரொம்ப பண்ணாதடி. சரி, இப்ப நான் என்ன பண்ணா நீ ஆபீஸ்க்கு வருவ சொல்லு. என்னையா நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போனீங்க? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இப்ப நான் உங்க கூட ஆபீஸ்க்கு வரணும்னா நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீங்க கேட்டாதான் நான் வருவேன். சரி, நான் கேக்குறேன், என்னன்னு சொல்லு. என்ன பாசமா பொண்டாட்டி வா பொண்டாட்டின்னு கூப்பிட்டு என் கைய புடிச்சு அழைச்சிட்டு போய் கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போனாதான் நான் வருவேன். சரி வா பொண்டாட்டி. இங்க பாருங்க, இந்த மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன். அப்ப நான் உன்னை எப்படிதான் கூப்பிடணும்? நல்ல சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா என்ன பாசமா கூட்டிட்டு போகணும். எல்லாம் உன் நேரம். நீ சொல்றத நான் கேட்க வேண்டியதா இருக்கு. என்னோட நேரம் வரும்ல, அப்ப இருக்கு. அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. இங்கதான் பூமிகா, இங்க நடக்கிறத பார்த்தேன்னா உனக்கே உண்மை தெரியும். பார்க்கலாம். பாரு பாரு. வாங்க பொண்டாட்டி, வந்து கார்ல ஏறுங்க. வாங்க பொண்டாட்டி, ப்ளீஸ். என்ன இது? இவன் எப்ப இங்க வந்தான்? ஒண்ணுமே புரியலையே. அது இன்னைக்குதான் ஏதோ கல்யாணம் ஆன மாதிரி கூட்டிட்டு போறான். அவளும் ஈன்னு வாய் எழுச்சிக்கிட்டு போறா. இல்ல, ஐயோ, இவகிட்ட காசு வாங்கிதான் ஆட்டோக்காரனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமே இவ கொடுப்பாளா? சத்தியமா கொடுக்க மாட்டா. உள்ள உட்காருங்க பொண்டாட்டி. பெரிய விஐபி கதவெல்லாம் திறந்து ஏத்தி விடுறான். சை, சாணியம் பிடிச்சவன். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையோட விளையாடுறாங்களே. ஐயோ, இவ வேற பாக்குறாளே, நெஞ்செல்லாம் பதறதே.
வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். ஷாப்பிங்க்கு போக இருந்தேன்னு இங்க வர வச்சு இந்த கன்றாவிய பார்க்க வச்சு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கியா? இருக்குனுக்கு. பூமிகா, என்ன ஆட்டோக்கு பணம்? நீ பண்ண காரியத்துக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். ஐயோ, உங்க பாட்டி எங்க மேடம்? அவங்க என் பாட்டியே இல்ல. என்னது, உங்க பாட்டியே இல்லையா? ஆமா. என்ன மேடம், நீங்க வந்தப்ப பாட்டி நீங்க, இப்ப இப்படி பேசுறீங்க? இத பாரு, உனக்கு பணம் வேணும்னா அந்த கிழவி கோயிலுக்குள்ளதான் இருக்கு, அதுகிட்டயே போய் வாங்கிக்கோ. இன்னைக்கு அந்த கிழவிய உண்டு இல்லைன்னு பண்றேன். கையில சுத்தமா காசு இல்ல, இவ வேற கிளம்பி போயிட்டா. இப்ப ரோடுக்கு போன ஆட்டோக்காரன் காசு கேட்பானே, என்ன பண்றது? இப்படியே கோயில் பின்பக்கமா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். கோகிலா, எஸ்கேப். ஐயோ, இங்கேயே வந்துட்டானே. எங்க போயிருக்கும் இந்த அம்மா? என்ன ஆனாலும் இன்னைக்கு விடக்கூடாது. ஐயோ, எப்பா. டேய் ஆட்டோக்காரா, நான் கொரட்டை விடுறத பார்த்து நீ என்ன திட்டினல, நீ இன்னைக்கு கோயில் முழுக்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன்டா. எங்க ஆளை காணோம்? கோயில் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், எங்க போச்சு இந்த அம்மா? மேடி கம்பெனிக்கே போய் ஏன் இப்படி மாறி மாறி நடந்துக்கிறான்னு பாத்திர வேண்டியதுதான். மேடி ஸ்வேதாக்குள்ள சண்டை இருக்கிற ஆதாரத்தோட போலனா பூமிகா நம்மள கொன்னே போட்டுருவா. ஆமா, மேடி கம்பெனிக்கு எப்படி போறது? நான் நம்ம கிட்ட இருக்கிற டாய் பிசினஸ் பார்க்கட்டுமா? ஸ்ரீ விநாயகா டாய்ஸ் கம்பெனி இல்ல? ஸ்வேதா, உனக்கும் மேடிக்கும் பிரச்சனை இருக்குங்கிறத நான் நிரூபிக்காம விட மாட்டேன்டி. இரு இரு, இப்பவே உன் ஆபீஸ்க்கு வந்து உன் லட்சணத்தை பாக்குறேன்டி. காலையிலேயே அடைப்பு எடுக்க வரேன்னு சொன்னால இன்னும் காணும். ஏஜென்சிக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா? சொல்லுங்க சார். என்னையா சொல்லுங்க? ஏயா சொன்ன நேரத்துக்கு ஆளு பங்க்சுவலா அனுப்புறது இல்லையா? என்னையா கம்பெனி நடத்துறீங்க? சார், நாங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த அம்மா உங்க ஆபீஸுக்கு அனுப்பிட்டோம். டிராஃபிக்ல மாட்டிருப்பாங்க போல இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி சரி. என்ன ஒண்ணா வராங்க? எல்லாரும் இருக்காங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன். நில்லு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. இப்ப நீ ஒண்ணு பண்ணாம இருந்தாலே போதும். என்ன சொல்றீங்க? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறா. ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற. உங்ககிட்ட தானே மாம் போன் பண்ணி பேசினாங்க. அவங்க கிட்ட என்ன சொன்ன நீ? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? இல்ல, எனக்கு மறந்து போச்சு. இந்த விஷயத்துல கூட அலட்சியமா இருக்கிற பாரு உன்ன. பேசுறது ஒண்ணு கேட்க மாட்டேங்குதே. என்ன சொன்னேன்னு நானே சொல்றேன். என் கேபினுக்கு வா. கைய பிடிச்சிட்டாரு. உட்காரு. உன்கிட்ட தான் உட்காருன்னு சொன்னல.
என்ன கதவை சாத்திக்கிட்டாங்க? என்ன எம்டியும் ஸ்வீப்பர் லேடியும் ஒன்னா வந்ததோட அந்த பொண்ணு கையை பிடிச்சி கேபினுக்கே கூட்டிட்டு போறாரு. நடக்கட்டும் நடக்கட்டும். வேலைக்கு வந்த 2 நாள்லயே எம்டியை கவுத்துட்டாலே. அப்பாவியா இருக்கிற இந்த பொண்ணால இது எப்படி முடிஞ்சது? சரி, உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீ இன்னைக்கு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. உனக்கு லீவ் விட்டா மாதிரி நினைச்சுக்கோ. லீவா? அப்போ நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? என் தம்பி தங்கச்சி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏய், என்ன வெறுப்பேத்தணும்னே பண்ணிட்டு இருக்கியா? என்னால முடியல. கொஞ்ச நேரம் நான் சொல்றத மட்டும் கேளு. என்ன ஸ்வேதா உட்கார்ந்துருக்கா, எம்டி நிக்கிறாரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு சரியா கேட்க மாட்டேங்குதே. ஸ்வேதா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற பொண்ணு. அவ பாக்குறது ஸ்வீப்பர் வேலை. இவர் என்னவோ பொண்டாட்டி கைய பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறாரு. என்ன பேசுறாங்கன்னு கேட்க முயற்சி பண்ணுவான். இவர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? சார், யோ இரியா. சார், என்னையா உன் பிரச்சனை? சார், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, ஸ்வேதா பொண்ணு இல்ல, ஸ்வீப்பர் லேடி. ஆமா, புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணு. அவங்களுக்கு என்ன? நம்ம எம்டியும் அந்த ஸ்வேதா பொண்ணும் காலையில ஆபீஸ்க்கு ஒன்னாவே வந்தாங்கப்பா. உள்ள வந்த உடனே நம்ம எம்டி அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு வேக வேகமா கேபினுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. இன்னும் வெளியே வரல. அதான் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நிமிஷத்துல வரேன்னு சொன்னாங்க. இன்னும் காணோம். எப்ப வருவாங்க தெரியலையே. சார், கண்ணாடி அழுக்க இருந்தது சார். அதை ஏன் இன்னும் தொடக்கலன்னு இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு. அவ்வளவுதான். இந்த வேலையை பார்க்க சம்பளம் கொடுத்து ஆளை வச்சிருக்கோம். நீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாருங்க. போதுமா? சாரி. போங்க. ஓகே சார். இந்த ஸ்வேதாவால என் மானம் போயிட்டே இருக்கு. மாம் வந்துட்டு போயிட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அவங்க இங்க வரும்போது அவங்களுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது. வராம சமாளிச்சுட்டா போதும். நான் தப்பிச்சேன். வேற வழியே இல்லை. தப்பிச்சே ஆகணும். எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க? எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. பெருக்கணும், மாப் போடணும், டீ பிளாஸ்க கழுவணும். கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கியா? சொல்லு மேடி. 10 நிமிஷத்துல ஆபீஸ் வரேன்னு சொன்னீங்க. இன்னும் ஆளையே காணோம். எப்பதான் வர போறீங்க? சாரிடா, நான் பிளானை மாத்திட்டேன். என்ன மாம் சொல்றீங்க? நாளைக்கு வரலான்னு இருக்கேன்டா. என்னது, நாளைக்கு வரீங்களா? அத்தை, அதுதான் விஷயமா? என்னடா இவர் இப்படி தாங்குறாரேன்னு பார்த்தேன். ஏண்டா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல மாம். நீங்க இன்னைக்கு வந்தா ஒரு பெரிய பூசணிக்காய் சுத்தி போட்டு உங்களை வரவேற்கலான்னு இருந்தேன். பூசணிக்காவா?
இன்னைக்கு இல்லைன்னா என்னடா, நாளைக்கு சுத்தி போட்டா போச்சு. அது வரைக்கும் இந்த பூசணிக்கா கெடாம இருக்கணும்ல. இங்க பாரு, உன் வரவேற்பை எதிர்பார்த்தலாம் நான் ஆபீஸ்க்கு வரல. நீங்க 2 பேரும் ஆபீஸ்ல எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக தான் நான் வரப்போறேன். சரிம்மா, நீங்க நாளைக்கு வாங்க. சரி, நான் வச்சிடுறேம்மா. இந்த பிரச்சனை நாளைக்கும் தொடருதா? ஏய், உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? போய் மாப் போடு போ. நீங்க தானே என்ன இங்க உட்கார சொன்னீங்க. எந்த வேலையும் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க. நான் உட்கார சொன்னா உட்காந்துருப்பியா? உனக்கு புத்தி இல்ல, அறிவு இல்ல. நீங்க சொன்னதை என்னைக்கு நான் தட்டி இருக்கேன்? கை நீட்டி சம்பளம் வாங்குற, அதுக்கான வேலையை செய்யணும்னு அக்கறை இல்லையா? எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் மசமசன்னு உட்காந்துருக்க? போ, போய் வேலையை பாரு போ. என் முன்னாடி உட்காந்துருக்காத, வயிறு எரியுது எனக்கு. போய் வேலையை பாரு போ. இன்னைக்கு காலையில இருந்து நீங்க பண்றது எல்லாமே ரொம்ப ஓவரா இருக்கு. என்னடி எதிர்த்து பேசுறியா? இல்ல, நீங்க நினைச்சா என்ன கார்ல இருந்து நடு ரோட்ல இறக்கி விடலாம். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்களே வந்து என்ன கார்ல அழைச்சிட்டு வரலாம். அதே மாதிரி உங்க கேபின்ல உட்கார வைக்கலாம். அப்புறம் கண்டதை பேசி விரட்டி அடிப்பீங்க. அத்தை இங்க வராங்கன்னு சொன்னா ஒரு பேச்சு, வரலன்னு சொன்னா ஒரு பேச்சு. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன கொஞ்சம் விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? நான் இந்த கம்பெனி எம்டி, நீ சாதாரண ஒரு வர்க்கர். நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். போ, போய் வேலையை பாரு போ. இதுக்கு மேல இங்க நிக்காத. நின்ன நடக்கிறதே வேற. சரி சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் என் வேலைய ஆரம்பிக்கணும். கொஞ்ச நேரம் வெளியில போறீங்களா? எது வெளிய போறதா? என் கேபினை விட்டு என்னைய விரட்டுறியா? முதல்ல எம்டி கேபினை கிளீன் பண்ணிட்டு தான் மத்த இடத்தெல்லாம் நான் கிளீன் பண்ணுவேன். இது என் பழக்கம். இந்த கேபின் குப்பையா கிடந்தாலும் பரவாயில்ல, இனிமே நீ இந்த கேபின் பக்கமே வரக்கூடாது. போதுமா? முதல்ல கிளம்பு. கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. போறேன் போறேன். டென்ஷன் ஆகாம அங்க சேர் இருக்கு பாருங்க, போய் உட்காருங்க. எனக்கு தெரியும், நீ போ. பாத்துட்டு சரியா இருக்கு, அனுப்பி. ஓகே சார். அம்மா ஸ்வேதா, எம்டி என்ன சொல்றாரு? அவரு என்ன வேணாலும் சொல்லுவாரு. இருமா. என்னம்மா நீ ரொம்ப நேரமா எம்டி ரூம்ல இருந்த, அங்க என்ன நடந்ததுன்னு கேட்டா சொல்லாமலே போறியே. அது அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாமா ஆமாமா. அது வந்து சொல்லுமா சொல்லு. அத உங்க எம்டி கிட்டயே கேட்டுக்கோங்க. என்னமா நடிக்கிறா? இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, என்னன்னு கண்டுபிடிப்போம். தம்பி, இது பொம்மை கம்பெனி தானே? ஆமா. மாமா, எந்த பர்மிஷனும் வாங்காம நீங்க பாட்டுக்கு உள்ள போறீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? கேக்குறேன்ல, இங்க எதுக்கு வந்தீங்க? அது வந்து ஓ, மேனேஜர் சொன்ன வேலைக்கு வந்தம்மா நீங்க தானா? ஆமா ஆமா ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏமா இவ்வளவு லேட்டு? உங்களுக்காக மேனேஜர் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காகவா? ஆமாம்மா, வந்தது லேட்டு. சீக்கிரம் போய் வேலையை பாருங்கம்மா. உள்ள நாத்தம் இது வரைக்கும் வருது. நாத்தம் அடிக்குதா? என்ன சொல்றான் அந்த லூசு பைய? என்ன ஆனாலும் நான் வந்த வேலையை முடிக்காம போக மாட்டேன். போங்கம்மா. என்னை விட நீ நல்ல ஆர்வமா இருக்க. நான் போறேன். போங்க.
என்ன இவ மாப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறா?